கிளாசிக் லெஜண்ட்ஸ் வர்சஸ் 90s கிட்ஸ். கிளாசிக் லெஜண்ட்ஸ் பேட்டிங்ல இருக்காங்க. கிளாசிக் லெஜண்ட்ஸ்க்காக அஜய் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைடில் ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே வருது. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஒரு நல்ல பால். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் வைடுக்கு அப்புறம் டாட் பால். செகண்ட் பால் ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட். கேப்ல அடிச்சிருக்காரு. 2 பேருக்கு நடுவில் போயிருக்கு. 4 ரன் கிடைக்கும். அஜய் பேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வருது கிளாசிக் லெஜண்ட்ஸ்க்காக. நல்லா பேட்டிங். கேப் பிக் பண்ணாரு. அடுத்த பால் கெயின் ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட். ஆனால் இந்த டைம் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கேப்பில் தான் அடிச்சாரு. ஃபீல்டர் இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங். 2 ரன் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன். நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் 2 பேருக்கிட்டையும். ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே 1-2 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த பால் நல்ல ஷாட். நல்ல கேட்சிங்க. செம கேட்ச். விக்கெட். பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. ஜகா இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் நல்லா போட்டிருக்காங்க இங்கே பவுலர். அடுத்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. பவுண்டரியான்னு பார்க்கணும். பவுண்டரி. ஜகா பேட்லேருந்து 2வது 4 வருது. ஒரு ஓவருக்கு 11 ரன், ஒரு விக்கெட். நல்ல ஸ்டார்ட்னு சொல்லி அவனும் கிளாசிக் லெஜண்ட்ஸ்க்கு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இவரும் ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ சண்முகம் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. இன்னும் பால் எதுவும் போடலை. 2 ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு 2 ஒயிடுக்கு அப்புறம். நல்ல கம்பேக். அடுத்த பந்து அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. 3வது ஒயிட் வருது இந்த ஓவரில். செகண்ட் பால் ரீபால். லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. பிகைண்ட் ஸ்டெப்ஸ் போனதுனால நோ ரன். டாட் பால். அடுத்த பந்து ஒரு கிரேட் பால். டாட் பால். இங்கே 3 டாட் பால் 3 ஒயிட் போட்டிருக்காங்க. ஓவரின் 4வது பந்து கெயின் ஒரு டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பேட்டில் பட மாட்டுது. அடுத்த பால் மீண்டும் ஒரு டாட் பால். இங்கே பவுலர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. வைடு மட்டும் இல்லைனா இது செம்ம ஓவர். அடுத்த பந்து கெயின் ஒரு ஒயிட் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அகைன் ஒரு ஒயிட் போடுறாரு. நல்ல டாட் பால் போட்டுட்டு இருக்கும்போது ஒயிட் போடுறாரு. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்ட்ரைட்ல அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும் பவுலருக்கு. பேட்ஸ்மேனுக்கு. பவுலர்கிட்ட ஒரு நல்ல பந்து வீச்சு. 3வது விக்கெட் வராது. 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு பெரிய பேட் ஸ்விங். ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும். பால் ஜகா ஸ்ட்ரைக்ல. லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பிகைண்ட் விக்கெட் போனதுனால டாட் பால். ரன் எதுவும் இல்லை. ஒரு 3வது பால் திரும்பவும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இங்கே வெங்கட் நல்லா போட்டிருக்காரு. நல்லா போட்டுட்டு இருக்காரு. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால். லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. 6 ரன். பெரிய 6. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மேட்ச்ல ஒரு 6 ரன் வருது ஜகா பேட்ல இருந்து. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. இந்த டைம் ஷார்ட் பால். ஃபீல்டர் தடுக்க முடியுதான்னு பார்ப்போம். தடுத்துட்டாங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ராஜேஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஓவரின் அடுத்த பால் ஒரு நல்ல பால். நல்ல ஏக்கர் போட்டிருக்காரு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு ராஜேஷ். ஃபீல்டர் இருக்கிறதுனால 1 ரன் மட்டும் கிடைக்கும். ஓவரின் மேட்ச் 4வது ஓவர். ராஜேஷ் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 1 ரன் பார்க்கணும். 2 ரன் ஓடி எடுக்க முயற்சி. ஆனால் இங்கே ராஜேஷ் அவரோட விக்கெட் இழக்கிறாரு. ஓட முடியல பேட்ஸ்மேனால. ஹரி இப்போ ஸ்ட்ரைக்ல. நியூ பேட்ஸ்மேன். நல்ல பெரிய ஷாட் பாடி கூட பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டு தான் போயிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும். இப்போ ஜகா ஸ்ட்ரைக்ல. ஆல்ரெடி போன ஒரு 6 அடிச்சாரு. நல்லா கான்ஃபிடன்ஸோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இந்த டைம் ஃபீல்டருக்கு ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. அகைன் ஒரு ரன். 3 பாலுக்கு 2 ரன் போயிட்டுருக்காங்க. அடுத்த பந்து ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி. டாட் பால். அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி. இந்த டைம் ஸ்டெம்ஸ்ல போட்டிருக்காரு பவுலர். சூப்பரா போட்டிருக்காரு. ஹரி அவரோட விக்கெட் இழக்கிறாரு. எக்ஸ்பர்ட் நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பந்து லெக் சைட்ல தட்டி விட்டுருக்காரு. அவங்க ஃபீல்டர் இருக்காங்க. 1-2 பார்க்கணும்.
ஒரு ரன் மட்டுமே. இங்கே 4 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ 5வது ஓவர் மேட்சின் லாஸ்ட் 2 ஓவர், சாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸின் லாஸ்ட் 2 ஓவர். ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 ஓவர் சிக்னல் ஒயிட் பால். இன்னும் இந்த இன்னிங்ஸில் 6 பால் பாக்கி இருக்கு. எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால், நல்ல பால், ஆஃப் சைட் லைன் லென்த்தில் போட்டிருக்காரு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால். இந்த டைம் பேட்டில் எட்ஜ் இருந்துச்சு. இப்போ நல்ல கேட்ச், விக்கெட். பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் இப்போ சச்சு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். 3வது பால் அகெயின் ஒரு டாட் பால், சாரி லச்சு. அடுத்த பந்து ஏன் ஆஃப் சைடில். இந்த டைம் அம்பையர் சிக்னல் ஒயிட். இந்த ஓவரில் 2 ஒயிட் போட்டிருக்காரு. அடுத்த பால் 3வது ஒயிட். 3 ஒயிட் இல்லைனா நல்லா ஓவர். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. லட்சு இப்போ ஸ்ட்ரைக்கில். அதாவது பெரிய ஷாட் ஓரமாக பார்ப்போம் லட்சு பேட்லேருந்து. அடுத்த பந்து ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. அங்கே ஃபீல்டு இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு 4 ரன் கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு. மிஸ்ஃபீல்டுனால ஒரு ஸ்லாப்பி மிஸ்ஃபீல்டு. அடுத்த பந்து அகெயின் ஒரு டாட் பால், ஒரு மிஸ்ஃபீல்டு அண்டு ஒயிட்ஸ். இல்லைனா இது நல்ல ஓவர். இப்போ கிளாசிக்கில் 5 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. 37 ரன் அடிச்சா 90s வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சரி பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அது இங்கே. அடுத்த பந்து 29 பாலுக்கு 37 ரன் அடிக்கணும். ஒரு டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹரி இங்கே. ரெண்டு பால் டாட் போட்டிருக்காரு. 3வது பால் ஒரு டாட் பால். தொடர்ச்சியா 3 டாட் பால் வந்துருக்கு ஹரிக்கிட்ட இருந்து. சூப்பரா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பால். 4வது பால் கவர் மேல ஒரு நல்ல ஷாட். பவர் பிளேன்றதுனால அவங்க ஃபீல்டர் இல்லை. 4 பவுண்டரி கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு. இந்த ஃபீல்டரால் தடுக்க முடியல. நல்ல ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. சூப்பராக அடிச்சிருக்காங்க. 4 ரன் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 490 ஸ்கிட்ஸ்க்காக. அடுத்த பந்து ஒரு ஒயிட் டெலிவரி, ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு ஒயிட். அடுத்த பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. இந்த டைம் பிகின் ஸ்டெம்ஸ் போயிருக்கு. நோ ரன், டாட் பால். அடுத்த பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட் பேட்ஸ்மேன் இருந்து விக்கெட்ல அடிச்சிருக்காங்க. யாரும் ஃபீல்டர் இல்லை பவர் பிளேன்றதுனால. இன்னொரு 4 கிடைச்சிருக்கு. இந்த ஓவர்லயே 2 பவுண்டரி அடிச்சிட்டாங்க. ஒரு ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 24 பாலுக்கு 28 ரன் அடிச்சா 90 ஸ்கிட்ஸ் தான் மேட்சை வின் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணலாம், கிளாசிக்ல வின் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் ஓவர் போட ஜெகா வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால். பால் கேட்குறாங்க பேட்ஸ்மேன். ஆனால் ஒயிட் இருந்ததுனால ஒயிட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஓகே, இன்னொரு ஒயிட் லெக் சைடில். இந்த டைம் இன்னும் 24 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். ஆல்மோஸ்ட் பால் டு பால் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால், டாட் பால். 2 ஒயிட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு ஜெகா இங்க. செகண்ட் பால் அகெயின் ஒரு ஒயிட் பால். 23க்கு 25. செகண்ட் பால் ரீபால். லெக் சைடில் போட்டிருக்காரு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. ஓகே, பிகைண்ட் விக்கெட் போனதுனால நோ ரன், டாட் பால். 3வது பால் ஓகே, ஒரு கிரேட் பால் ஜெகா கிட்ட இருந்து. நல்ல கம்பேக். ஸ்டெம் டு ஸ்டெம்ஸ் போட்டிருக்காரு. விக்கெட் கிடைக்குங்க ஜெகாக்கு. 90 ஸ்கிட்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்ல இருக்கிறாங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட்டா ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஆனால் பவுலர் கையில் போனதுனால டாட் பால். அடுத்த பந்து இன்னொரு ஒயிட் பால். இந்த ஓவரில் மொத்தமாக 4 ஒயிட் போயிருக்கு. பேட்ல இருந்து எதுவும் ரன் வரல. அடுத்த பந்து பேட்ல இருந்து ரன் வரலன்னு சொன்னோன்னே செம ஷாட் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் இல்லை. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்ச் ட்ராப் ஜெயலாக்கு. 2 ரன் ஓடிட்டாங்க. அடுத்த பந்து ஜெயலா அப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு.
இன்னொரு ஒயிட் பால் இந்த ஓவரில். அடுத்த வைடு தொடர்ந்து வைடாக போட்டுட்ருக்காங்க இந்த ஓவரில். அடுத்த பந்து மீண்டும் ஒரு லெக் சைடில் போடப்பட்ட பந்து. ஆனால் அந்த டைம் காலில் வாங்கியிருக்காங்க, வைடு நினச்சாங்க. இதோட இங்கே ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 21 ரன் அடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க 90s கிட்ஸ். அது ஒரு ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஆஃப் லைனில் அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், ஹைட் ஏறி இருக்கு, விக்கெட்டான்னு பார்க்கணும். விக்கெட். பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்லேருந்து வெளியேறாரு. நல்ல பவுலிங் ஹரிக்கிட்டே இருந்து. மூணாவது பால் வெங்கட் ஸ்ட்ரைக்கில். ஷார்ட் பால் லெக் சைடில் வைடாக மாறிடுச்சு. ஒயிட் பால். அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால், கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டர் இருக்காங்க, அதனால் ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். ஜெயிலா இப்போ ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால், மிடில் தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். இந்த ஓவரில் இது வரைக்கும் 3 ரன் மட்டும்தான் வந்திருக்கு. நல்லா போட்டிருக்காரு ஹரி. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால், லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காங்க. ஓவர் ஆன் இல்லை, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அகைன் ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். இந்த 2 ரன்னோட முயற்சா, ஆனால் இங்கே ஜெயிலா அவரோட விக்கெட் இழக்கிறாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். இவன் ஒரு கிரேட் பால், ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காரு பேட்ஸ்மேன். நல்லா பேட்டிங், ஒரு ரன் கிடைக்கும். இதோட இங்கே ஓவர் முடிவடைகிறது. 3 ஓவர் 20 ரன். இன்னும் 17 ரன் அடித்தா வின் பண்ணுவாங்க. 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 17 ரன் அடித்தா இங்கே 90s கிட்ஸ் மேட்ச் வின் பண்ணுவாங்க. ராஜேஷ் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பால், மிட் விக்கெட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால தடுக்க முடியல. 4 ரன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 ரன் வந்திருக்கு. இன்னும் 11 பாலுக்கு 13 ரன் அடித்தா 90s கிட்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். கிளாசிக் லெஜண்ட்ஸ். செகண்ட் பால் ஒரு நல்ல பால், நல்ல கம்பேக். ராஜேஷ் கிட்ட இருந்து டாட் பால் போட்டிருக்காரு. இன்னும் 10 பாலுக்கு 13 ரன். அடுத்த பந்து பிச்சிட்டுக்கான முயற்சி, பேட்டில் பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். இன்னும் 9 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். வெங்கட் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அடுத்த பால் லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கேட்ச். வெங்கட் அவரோட விக்கெட் இழக்கிறாரு. ராஜேஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங். அடுத்த பந்து இன்னும் அந்த ஒரு 2 பால் இருக்கு. ஒரு ஷார்ட் பால், அகைன் ஒரு விக்கெட். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்ஸ் போட்டிருக்காரு. இங்கே 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜேஷ். ஆன் ஏ ஹேட்ரிக். ஒரு கடைசி பந்து ஃபுல் டாஸ் பால், ஸ்டெம்ப்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிக்கிறார் ராஜேஷ். நல்ல ஓவர் ராஜேஷ் கிட்ட இருந்து சூப்பராக போட்டிருக்காரு. இன்னும் ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிச்சா அந்த மேட்சை 90s கிட்ஸ் வின் பண்ணுவாங்க. இது வரைக்குமே மேட்ச் கிளாசிக் லெஜண்ட்ஸ் கையில் இருக்கு. லாஸ்ட் ஓவர். ஒரு ஓவருக்கு 12 ரன், 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் செம்ம ஷாட்டு. 6 ரன் பார்க்கணும், டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 6 ரன், செம்ம ஷாட். இன்னும் 5 பாலுக்கு 6 ரன் அடிச்சா அந்த மேட்சை 90s கிட்ஸ் வின் பண்ணுவாங்க. அடுத்த பால் இன்னும் டாட் பால், 4 பாலுக்கு 6 ரன். செம மேட்சாக போயிட்டு இருக்கு. லெக் சைடில் ஒரு வைடு, 4 பாலுக்கு 5 ரன். 4 பால் இருக்கு. அடுத்த பந்து ஒரு ஃபுல்லர் பால், மிட் விக்கெட்டில் அடிச்சு விட்ருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால 1 ரன் கிடைக்கும், இல்லை 2 ரன் கிடைக்கும். 2 ரன் ஓடும்போது இங்கே பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்துட்டாங்க. 1 ரன் மட்டும் கிடைக்கும். 3 பாலுக்கு 4 ரன். 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சா 90s கிட்ஸ் இங்கே வின் பண்ணுவாங்க. சூப்பராக போயிட்டு இருக்க மேட்ச். இங்கே ஒரு ஃபுல்லர் பால், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், டாட் பால். 2 பாலுக்கு 4 ரன் வேணும். இப்போ ப்ரெஷர், 2 சைட்லையுமே ப்ரெஷர். அடுத்த பால் ஒரு ஃபுல்லர் பால், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர்கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 2 ரன் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன். இப்போ 1 பாலுக்கு 2 ரன் தேவை. 2 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை 90s கிட்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். செம மேட்சாக இருக்கு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. ஃபீல்டர் இருந்தாலும் அவரால் தடுக்க முடியல. இங்கே 90s கிட்ஸ் மேட்ச் வின் பண்ணுறாங்க. செம மேட்ச்.